உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கிய எனக்கு மீன்கார வீடெங்கும் மீன் வாசம் இருக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சம் பாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சம் பாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா அருணாருணாகரங்கிதாட்சீம் धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृताम् मयूखैरहमित्येव विभावते भवानी जायेत्पद्मासनस्थान् பாட்டெடுத்தே தாளமிட்டே ஓடி வரல்லே ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே பாட்டெடுத்தே தாளமிட்டே ஓடி வரல்லே ஆடி பார்த்து புட்டேன் புள்ள முகம் தேடி வரல்லே பேச்சுப்படி பொங்கல் உன்ன இங்கு வரல்லே நான் மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன் பேச்சுப்படி பொங்கல் உன்ன இங்கு வரல்லே நான் மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன் ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சும் வாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் சின்ன புட்டு போடியம்மா லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனஜாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் दासीभूत समस्त देव परिताम् लोकैक दीपाङ्कुराम् श्रीमन्नन्दकटाक्ष लब्ध विभव ब्रह्मेन्द्र गङ्गाधराम् त्वाम् त्रैलोक्य कुटुम्बिनीम् सरसिजाम् वन्दे मुकुन्द प्रियाम् சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடியம்மா பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடியம்மா காத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச மாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம் தின்னு புட்டு போடியம்மா ஆசை நூலிலே ஆட வைப்பது ஆதிசக்தி என் அருள்வர
ஓம் 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 ஓம். ஓம் 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 ஓம். ஓங்காரத்தின் மூலம் உயிர்நாதம், ஞான உயர் ரிங்கார பிரவர்த்தினி வேத நான்கின் மூலம், ஆகம பாத நான்கின் மூலம் பஞ்ச பிராணனாய் மலர்ந்து, பிராணவியான உதான சமான அபானனாய் உயிருக்குள்ளெல்லாம் உயிர்த்து, பஞ்சபாணங்கள் தாங்கிய பரமேஸ்வரி திரிபுர சுந்தரி பரமசிவன் பாகம் அமர்ந்து பாராளும் பரமேஸ்வரி, பாஞ்சஜன்யம் தாங்கிய பரந்தாமந்தங்கை யோகமாயை ஜெகமாளும் ஜெகதாத்ரி, நித்யானந்த ரூபம் கொண்டு நிஜாவதாரமாய் இங்கு வந்தேன். நன்மைகள் செய்திட, உண்மைகள் சொல்லிட, உத்தரவு தந்திட, உயிரெல்லாம் மலர்ந்திட, பரத்தை காட்டிட, பரிகாரம் தந்திட, பிரம்மத்தை உணர்த்திட, பிராயஷ்சித்தமும் கொடுத்திட, அன்னை பரமேஸ்வரி ஆனந்தமாய் வந்துதித்தேன் இங்கு. வாருங்கள் மக்களே, நல்லதெல்லாம் பெற்று நன்மையோடு வாழுங்கள். ஓம் 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 ஓம். ஓம் 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 ஓம். ஆரிமக மாயம்மா மணக்கொறைய தீர்க்கும் அம்மா, இருவெள்ளி விரதம் சொல்லி எடுத்து வாரோம் முழப்பாரி. தானானே 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 தானானே. காத்து மட்டும் வந்து போகும் கட்ட பொம்மை கோட்டை போல, வெயில் பட ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முழப்பாரி. நடுவினிலே பொத்தி வச்ச நல்ல நல்ல ஓட்டிலெல்லாம் வித விதமா பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா. பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா. காசி பயறு போட்ட கையில் பவன் பவனா நிலைக்கும் அம்மா, கட்டாம் பயறு போட்ட கையில் தரணி எல்லாம் கிடைக்கும் அம்மா. பயறு போட்ட கையில் ஒச்சி பினி ஒழியும் அம்மா, பொழப்பாரி சுமந்த கையில் மாறி பொழியும் அம்மா. பொழப்பாரி சுமந்த கையில் மாறி பொழியும் அம்மா. ஓம் 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 ஓம்
சதுர்வேதி ததாஸ்து. ராணி ஐயர் ததாஸ்து. அக்ஷயா வத்ஸ் வாழ்வின் நோக்கம் ஜீவன் முக்தியும் பரமசிவன் பாதத்திருத்தலும் போய்ச் செய்யதை. ஓம் ஓம் ஓம். வைஷாலி வர்மா கமலா நூலுவிற்கு பிறந்த நாள் ஆசிகளும் பெரு நன்மைகளும் நீண்ட ஆயுளோடு நிரந்தர உடல் நலமும் தந்தோம் அருளோடு அஞ்சேல். ஓம். சரோஜா சர்மா ததாஸ்து. மாயாதாஸ் நீ தந்த சர்வ பரித்தியாகம் ஏற்றேன். உன் பக்தியும் நேர்மையும் நிறைவும் போதும். வந்து நிதம் என இணையத்தில் தரிசித்துச் செல். வேறொரு பரிகாரம் வேண்டாம் உனக்கு. கடந்ததும் இருப்பதும் வருவதும் நாமே என்று உணர்ந்து நம்முள் நிலைத்திடு. நல்ல ஞானம் உனக்குண்டு. கடந்தது இருப்பது வருவது எல்லாம் நானே. வாழ்வாய் ஆனந்தத்தோடு மகளே, அச்சம் வேண்டாம். ஓம் 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 ஓம். பவித்ரா லக்ஷ்மணன் சுகயோகா உன் ஆன்மீகப் பெயர். ஓம். சுமன்யு ததாஸ்து. கீதாதேவி கேட்டதை விட 3 மடங்கு செல்வம் தந்தேன் போ. ஓம். ஷர்மிளா ராஜேந்திரன் ஆகட்டும் அப்படியே. மகளுக்கு ஆனநல் ஞானமளிக்கின்றேன். அச்சம் வேண்டாம். ஓம் ஓம் ஓம். ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே. ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே. ஓம். அக்னி அப்போஜித் குருவோடு பேரம் பேசி வாழ்க்கையா குருவா என்று ஊசலாடிய மனத்தினாலே குருவும் இழந்தாய் வாழ்வும் இழந்தாய். உலகத்தோடு எக்காரணம் கொண்டு ஒட்டினாலும் குருவை இழந்தார்க்கு குலமும் இல்லை குவலயமும் இல்லை. பேரம் பேசும் மனத்தை விட்டு குருவின் திருவடியை முழுமையாய்ப் பற்றி சரணடை. கடன் மட்டுமல்ல கர்மத்தையும் சேர்த்துக் கழிக்கிறேன். ஞானம் உண்டு யோகம் உண்டு குருவடியில் திருவடியில். பேரம் பேசும் மனத்தை விட்டு ஞானத்தோடு கொண்ட சரணடியை குருவின் திருவடி பற்றி வாழ்வதே வாழ்க்கை என தெளிவாய் சரணடை. கடனொடு கருமங்களும் தீர்த்து ஞான வாழ்க்கையும் பரமசிவன் பதத்தில் கைலாச வாழ்க்கையும் அளிக்கின்றேன். போய் வா. ஓம் 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 ஓம். மதுரை மீனாட்சி அருள்வாய் காந்தி காமாட்சி அன்பாய் என்னை ஆதரித்து அல்லல் போக்கும் என்றாயே அன்னை தேவி பராசக்தி. ஓம். நிகில் போத்தே அளித்தேன் செல்வம். அன்னையே என்னை அழைத்த ஒரே காரணத்திற்காய் அளித்தேன் செல்வம் உடனடியாய் உனக்கு. அன்னை என்று என்னை நம்பி அழைத்திட்ட யாருக்கும் அளிப்பேன் கேட்டதை கேட்டபடி.
போய் வா. ஓம். என்னை படைத்தது உன் சக்தி, வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலில் கரையேற்று ஆடுக மூச்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக மூச்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே. பரமேஸ்வரி கிருஷ்ணன் ததாஸ்து. ஓம் ஓம் ஓம். ஆலயத்தில் வந்தவர்க்கெல்லாம் வளம் பெறுமே, ஓங்கார பொருள் நீதானே, உலகம் என்பதும் நீதானே, காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானே. அம்மா தாயே உன்னை வேண்டி அழுதிடும் என்னை தாலாட்டி அன்புடன் ஞானம் பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய். உலகக் கோயில் உன் கோவில், உயரும் மூச்சும் உன் வடிவம், பேச்சும் செயலும் உன் செயலே, பெருகட்டும் உந்தன் பேரருளே. ஆடுக மூச்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக மூச்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே. ஆடுக மூச்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக மூச்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக மூச்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே. ஓம் ஆனந்தப்பிரியே ததாஸ்து. ஸ்வாதியம்மன் ததாஸ்து. ஜாகரணிகானந்தா ததாஸ்து. யோகினி நித்யப்ரியா ததாஸ்து. கணேஷ் நாராயணன் ததாஸ்து. குணசேகரன் ததாஸ்து. ஓம் 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 ஓம். பஞ்சப்பட்டு பள்ள பழக்க எத்தி போட்டு மிடு மிடுக்க மதுர மல்லி ஓம் ஓம். நவீன் ஒயிட், இந்த ஆண்டு உன் உயிரை காத்துக்கொள். அடுத்த ஆண்டில் அளிக்கின்றேன் அரசாங்க வேலை. ஓடு ஆதி கையிலைக்கு உயிரை காத்துக் கொள்வதற்கு. ஓம் 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 ஓம். பஞ்சப்பட்டு பள்ள பழக்க எத்தி போட்டு மிடு மிடுக்க மதுர மல்லி மண மணக்க ஆத்தா பலாட்டா ஆத்தா பலாட்டா. உலக காக்கதானடா ஓடி வந்த தாயடா, நினைச்சதெல்லாம் நடத்தி வைக்கும் நம்ம தாய் மாறிடா. உலக காக்கதானடா ஓடி வந்த தாயடா, நினைச்சதெல்லாம் நடத்தி வைக்கும் நம்ம தாய் மாறிடா. பஞ்சப்பட்டு பள்ள பழக்க எத்தி போட்டு மிடு மிடுக்க மதுர மல்லி மண மணக்க ஆத்தா பலாட்டா ஆத்தா பலாட்டா. ஓம்
शिवानी बहुवा तथास्तु. யத்னேஷ் டார்கல்கர் ததாஸ்து. இப்பொழுதே அமர்ந்து இமை மூடாது முக்கண் கொண்டு என் முக்கண்ணை நோக்கு அளிக்கின்றேன் நிர்விகல்ப சமாதி ஆனந்தமாய் போய் வா. ஓம். ஓம். கார்த்திக் தினகரன் காக்கின்றேன் உன் அன்னையை போய் வா. அச்சம் வேண்டாம். ஓம். 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 பாரங்கும் அமர்ந்திருக்கும் பக்தர்களே கேளுங்கள். மனுஷ்ய கந்தர்வ யக்ஷ ராட்சச சித்த முனிகண யோகீந்திர சர்வலோக ஜீவராசிகளே கேளுங்கள். நேராயமர்ந்து குண்டாலினி சக்தி மலர்ந்திட சித்தத்தில் என்னை நிறைத்து நிர்விகல்பமாயமர்ந்திடுங்கள். அளிக்கின்றேன் இந்த வினாடி விஸ்வரூப தரிசனத்தை. இப்பொழுது என்னோடு அமர்ந்து இணைந்திருக்கும் எல்லோர்க்கும் கொரோனா கொடுந்தொற்றினாலும்
இப்பிரளய கொடும்பிரவாகத்தினாலும் கூற்றுவன் இல்லை கொற்றவை காப்பேன். திரிபுர சுந்தரியன் அருள் ஆசி உங்கள் அனைவருக்குமாகட்டும். ஓம் 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 ஓம். வசந்தா ததாஸ்து. உன் மகள் சாம்பவியை காக்கின்றேன், அச்சம் வேண்டாம். நன்மை உண்டு, உடல் நலம் உண்டு, உயிர் நலமும் உண்டு. ஓம். ஓம் ஓம் ஓம். மலையனூரிலே புற்ற உருவிலே மயானம் காப்பாளங்காளி. மலையனூரிலே புற்ற உருவிலே மயானம் காப்பாளங்காளி. மீனவர் செய்யும் பூசையில் மகிழ்வாள் கவாலக்காரி செங்காளி. மீனவர் செய்யும் பூசையில் மகிழ்வாள் கவாலக்காரி செங்காளி. பொங்குமங்கலம் மஞ்சள் குங்குமம் காத்திடும் எங்கள் மகமாயி. காலைதோறும் கூடிய வந்தோம் மாதா உந்தன் நம் தேடி. திருவக்கரையிலே வக்ரகாளியாய் திருவருள் புரிவாள் சிவகாளி. திருவக்கரையிலே வக்ரகாளியாய் திருவருள் புரிவாள் சிவகாளி. காதினில் சிசுவை குண்டலமாக கொண்ட வளர்ந்த குணசீலி. காதினில் சிசுவை குண்டலமாக கொண்ட வளர்ந்த குணசீலி. பொங்குமங்கலம் மஞ்சள் குங்குமம் காத்திடும் எங்கள் மகமாயி. காலைதோறும் கூடிய வந்தோம் மாதா உந்தன் நம் தேடி. குலசை நகரிலே முத்தாரம்மனாய் அதிசயம் செய்வாள் அருமாரி. குலசை நகரிலே முத்தாரம்மனாய் அதிசயம் செய்வாள் அருமாரி. வீரப்பன் புனைந்து கண்மலர் அணிந்து காட்சியும் தருவாள் கருநீலி. வீரப்பன் புனைந்து கண்மலர் அணிந்து காட்சியும் தருவாள் கருநீலி. ஓம். ராஜி கிருஷ்ணன் ததாஸ்து. மகாஜனனானந்தா ததாஸ்து. ருத்ரயோகா ததாஸ்து. சௌமியா ததாஸ்து. நிக்கோலஸ் சார்லஸ் ஞானவாகா ஆன்மீக பெயர் பெற்றுக்கொள் ததாஸ்து. ஓம். சிவசங்கர் ததாஸ்து. இதிலே சக்தி வடிவிலே அவையம் அருள்வாள் மகமாயி. காவிரி கரையில் ஆலயம் கொண்டாள் ஆயிரம் கண் கொண்ட திரிசூலி. காவிரி கரையில் ஆலயம் கொண்டாள் ஆயிரம் கண் கொண்ட திரிசூலி. பொங்குமங்கலம் மஞ்சள் குங்குமம் காத்திடும் எங்கள் மகமாயி. காலைதோறும் கூடிய வந்தோம் மாதா உந்தன் நம் தேடி. ஓம். டாக்டர் இமான்ஷு ஸ்ரீவத்சவா. சென்றிடு ஆதி கையிலைக்கு பெற்றிடு தேவையான பயிற்சிகளை. கையிலாய வாழ்வு உனக்குண்டு. நன்மையொடு உண்மையும் ஞானமும் யோகமும் சேரும். போய்வா. சந்தியா நம்பியார். சொல்வதை நன்றாய் கேள்மகளே. நித்யானந்தனோடு இருந்து இப்பிரளய பெரும் ஊழியில் இருந்து பிரபஞ்சத்தை காக்கும் உடன்மாலுமியாய்
உலகிற்கு சேவை செய்ய கைலாயத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவன்களுள் ஒருத்தி நீ. வந்த நோக்கத்தை மறந்து வேறு வாழ்வில் விலகிச் சென்ற உன்னைப் போன்ற கைலாயத்திலிருந்து வந்த ஜீவன்களும் இந்த பிரளயப் பெரும் ஊழிக் கொடுமைக்கு காரணமாய் ஆனீர்கள். செய்ய வேண்டிய திருப்பணியை மறந்து வந்த வேலை சொந்த வேலை எந்த வேலையோ அந்த வேலை தன்னை விட்டு வேறெந்த வேலையோ பார்க்கச் சென்ற உனைப் போன்ற கைலாசவாசிகளும் நடக்கும் பெரும் ஊழிக் கூத்து நாடகத்திற்கு காரணமாய் ஆனீர்கள். சொன்னதை 3 நாட்கள் சிந்தித்திடு. கனவிலும் நனவிலும் உணர்விலும் சத்தியத்தை காட்டுகின்றேன். கண்டபின் மீண்டு வா, பிராயஷ்சித்தமும் பரிகாரமும் அளிக்கின்றேன். போய் வா புண்ணியவதி, போய் வா. ஓம் ஓம் ஓம். தமல் தருந்தாஸ். குடும்பத்தை காக்கின்றேன், கவலை வேண்டாம். தினம்தோறும் வந்து அன்னையை தரிசித்துச் செல். கூற்றுவன் இல்லை, கோற்றவை காக்கின்றேன், போ. ஓம். யோகேந்திர சர்மா. அச்சம் வேண்டாம், ஞானமும் யோகமும் நாமே தந்தோம்.
குரு பக்தி ஒன்றே போதும் உனக்கு. செல்வமும் வரும், தர்மமும் உண்டு, அர்த்தமும் காமமும் மோக்ஷமும் பொங்கும். எல்லா நன்மையும் தருவோம், ஜீவன் முக்த வாழ்வும் தருவோம். சிறப்பான கையிலை வாசமும் நித்யானந்தன் பதத்து சாயுஜ்ய முக்தியும் தந்தோம். போய் வா. ஓம் ஓம் ஓம். கௌரி தங்கவேல். பெரும்பணம் வரும், போ. சந்திரபிரபாஸ் யோகராஜா. உடல் நலம் உனக்கும் தந்தேன், மகளுக்கும் தந்தேன். போய் வா. ஓம். ஓம். ஜக்கலின் கொக்கோ. ததாஸ். குறையெல்லாம் தீர்த்து நிறைவளிக்கின்றேன். போய் வா. ஓம் ஓம் ஓம். யதீஸ்வரி கண்ணன். பிரளய காலத்தில் குழந்தை பேறு வேண்டாம். குற்றுயிரும் கொலையுயிருமாய் கொலை செய்யப்பட்ட உயிர்களும் பிரேத பிசாசங்களும் பூமியை சுற்றிச் சூழ்ந்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது கருவுற்று குழந்தை பெற்றால் இந்த கொடுமையான ராட்சசர்கள் உயிர் பெற்று விடுவார்கள். உன் குழந்தைகளாய் பிறந்து விடுவார்கள். வேண்டாம், காத்திரு. முடியட்டும் இந்த பிரளயம், பிறகு தருகின்றேன் தெய்வக் குழந்தை பெரும்பேறு. போய் வா. ஓம். செசிலியா. ததாஸ்து. பரமேஸ்வரி கிருஷ்ணன். ததாஸ்து. சுமீர் கவுர். ததாஸ்து. ஷர்மி பட்டேல். ததாஸ்து. ஷியாமா மிஸ்ரா. ததாஸ்து. குலாங்கானந்தா. முறையான பிராயஷ்சித்தம் பெற்று குருவடியைச் சரணடை, நன்மை சேரும். நிராகார சம்யமம் முழுமையாய் 21 நாட்கள் செய்திடு. இதுவே உனக்கு பிராயஷ்சித்தம். மீண்டும் குருவடி கிட்டும். ஷியாமளா ரங்கசாமி. கையிலாய வாழ்க்கையே உன் பிறப்பின் நோக்கம். மீண்டும் அதை இழக்காதே, வந்து சேர். பல்லவி வீராந்தி. ததாஸ்து. போய் வா. ஓம்.
ஜனராஜ், பணம் வரும் போ. ஆன்மீகப் பெயரை பெறுவதற்கான முறை தெரிந்தும் குறுக்கு வழியாய்ப் பெற்றால் சட்டப்படி உபயோகிக்க வேண்டிய தேவையில்லை என்கின்ற காரணத்தால் கபடமனத்தோடு வந்திருக்கின்றாய் நீ. போ, தப்பித்துக்கொள். ஓம். ஒன்னாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் ஆரம்பமா கண்ணபுரத்தாளாம் பண்ணாரியம்மானாம் எசக்கியம்மானாம் எல்லை தேவியம் பத்துரகாளியம் ரத்தினமாரியம் வாழும் கோவிலே சத்தியமாரியின் சந்நிதி சத்தியமாரியின் சந்நிதி சத்தியமாரியின் சந்நிதி ஆடும் கரகம் அசையும் வேகத்தில் அம்மா வந்தாளே வேர்காட்டுக்கு ஆடும் கரகம் அசையும் வேகத்தில் அம்மா வந்தாளே வேர்காட்டுக்கு தந்தானாதீனம் 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 தந்தானே தந்தானாதீனம் தந்தானே தந்தானாதீனம் 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 தந்தானே தந்தானாதீனம் தந்தானே இரண்டாம் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் நைவேத்தியம் முண்டகக் கண்ணியம் துர்காணத்தம்மானம் வேம்புலியம்மானம் சோலையம்மானம் செங்காளம்மானம் பெரியம்மாரியம். ஓம். ஷாலினி அசோகன், தப்பித்து ஓடு ஆதி கையிலைக்கு. நீ முடிவெடுத்தால் அதை செய்திடும் நேர்மையும் சக்தியும் உனக்குண்டு. தப்பியோடு, தப்பித்துக் கொள்வாய். நன்றாய் கேட்டுக்கொள் சொல்வதை மகளே. வரப்போகும் பெரும் ஊழிப் பிரளயத்திலிருந்து மலேசிய நாட்டை காத்திட இருமுறை நான் கட்டிய கப்பலையும் கொள்ளைக்காரர்கள் கொண்டு போன போது மலேசிய பக்தர்கள் சும்மா இருந்தீர்கள். நான் கட்டிய கப்பல் எனக்கல்ல உங்களை காக்க என்பதை புரியாது திருடர்கள் இருமுறை அதை கொள்ளை கொண்டு போன போதும் அது என் சொத்து என்று நினைந்து உங்கள் சொத்து என்று மதிக்காமல் சும்மா இருந்ததனால் இப்பொழுது வரும் துக்கத்தை தனியாய் வருத்தத்தோடு அனுபவிக்கின்றீர்கள். நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். மனைதோறும் மரண ஓலம் கேட்கும் கொடுமையை மலேசியா காணப்போகிறது. கொரோனா கொள்ளை நோய் மலைநாட்டை கொண்டு போகும் கொடுமையை பார்க்கப் போகிறீர்கள். உயிர் காக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உயிரை காத்துக்கொள்ள நினைப்பவர்கள் ஓடுங்கள் ஆதி கையிலைக்கு. நான் செய்திருந்த ஞானக் கப்பல் மலேசியாவில் மலர்ந்திருக்குமானால் இன்று ஆதி கையிலையைப் போல் அங்கும் உங்களையெல்லாம் காத்திருப்பேன். கட்டிய கப்பலை திருடிக் கொள்ளை கொண்டு போனபோது கவலையில்லாமல் இருந்தீர்கள். இப்பொழுது பார்ப்பீர்கள் மனைதோறும் மரண ஓலம் கேட்பதை. யார் தடுக்க முடியும்? அவரவர் கர்மம் அவரவர்க்கானது. ஓம் ஓம் ஓம்.
சத்தியமாரியின் சந்நிதி, சத்தியமாரியின் சந்நிதி. ஆடும் கரகம் அசையும் வேகத்தில் அம்மா வந்தாளே காட்டுக்கு. ஆடும் கரகம் அசையும் வேகத்தில் அம்மா வந்தாளே காட்டுக்கு. தந்தனாதீனம் 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 தந்தானே, தந்தனாதீனம் தந்தானே, தந்தனாதீனம் 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 தந்தானே, தந்தனாதீனம் தந்தானே. மூணாம் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி கூழ்வார்த்தோம் கோட்டை மாரியம் முப்பாத்தம்மனம் பாளையத்தம்மனம் அங்காளம்மனம் முத்தாரம்மனம் மதுர காளியம் வாழும் கோவில சத்தியமாரியின் சந்நிதி, சத்தியமாரியின் சந்நிதி, சத்தியமாரியின் சந்நிதி. ஆடும் கரகம் அசையும் வேகத்தில் அம்மா வந்தாளே வேர்காட்டுக்கு. அன்னபூரணி கருப்பன் செட்டி சொல்வதை நன்றாய் கேட்டுக்கொள். நீ என் மகள், உன் பக்தியும் ஞானமும் யான் அறிவேன். உன் பெயராலே தொழில் தொடங்கு, அதில் பெரும் செல்வம் அளிக்கின்றேன். அதை வைத்து அவர்கள் கடனை தீர்த்திடு. உன் மகள்களை நீ பார்த்துக்கொள், அவர்களை காப்பேன், நன்றாய் புரிந்துகொள். நீ சொன்னாலும் உன் குடும்பத்தார் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்டு திரும்ப கொடுத்தாலும் பெறமாட்டேன். அந்த சொத்தும் அந்த கர்மமும் அவர்கள் வம்சமெல்லாம் அனுபவித்தே தீர வேண்டும். உன்னை காக்கின்றேன். உன் பெயரால் நிகழ்த்தும் தொழிலுக்கு செல்வமும் பொருளும் உனக்கு நல் அருளும் தருகின்றேன். அச்செல்வம் கொண்டு அவர்கள் கடனை தீர்த்திடு. உன் மகள்களை நீ பார்த்துக்கொள். உன்னை பார்ப்பதற்காக உன் மகள்களை பார்த்துக் கொள்கின்றேன். செட்டிநாட்டு திருப்பூட்டு என் கழுத்தில் தொங்குவதனால் ஆட்சிகளின் மாங்கல்யத்திற்கு நாம் காப்பு. உன் மாங்கல்யம் காக்கின்றேன். அஞ்சாதே, போ. அவர்கள் கர்மம் அவரவர் அனுபவிப்பர். உனையும் உன் பெயரால் இருக்கும் தொழிலையும் காக்கின்றேன். போ. ஓம். பொட்டழகி செவ்வாட பட்டழகி முத்தான முத்தழகி முல்லைவன பூவழகி செந்தூர பொட்டழகி செவ்வாட பட்டழகி முத்தான முத்தழகி முல்லைவன பூவழகி வண்ணாரி மாரியம்மா அங்காள தேவி அம்மா வெக்காளி நீலி அம்மா வெற்றி தர வேணும் அம்மா. அம்மா பொட்டழகி செவ்வாட பட்டழகி முத்தான முத்தழகி முல்லைவன பூவழகி.
சரிதா பசுபலேதி. அஞ்ச வேண்டாம், உன் கடனை நானேற்றேன், உன் கடனையும் கர்மத்தையும் சேர்த்தே தீர்த்து வைக்கின்றேன். கவலை வேண்டாம் மகளே, உன் பக்தி சொல்லொனாத பெரும் நல்பக்தி. செல்ல மகளே, செல்வ மகளே, உன் செல்வமும் சிறப்பும் கடனும் கருமமும் எல்லாம் என்னுடையது என்பதனால் கடனையும் கருமத்தையும் தீர்த்தேன், செல்வத்தையும் சிறப்பையும் தந்தேன். போய் வா. ஓம். செந்தூர பொட்டழகி செவ்வாழ பட்டழகி முத்தான முத்தழகி முல்லைவன பூவழகி. செந்தூர பொட்டழகி செவ்வாழ பட்டழகி முத்தான முத்தழகி முல்லைவன பூவழகி. கரிசான நிலத்துக்கெல்லாம் தரணும் ஒன்னால வாழ்ந்து வரணும். கரிசான நிலத்துக்கெல்லாம் பரிசான மழையே தரணும் ஒன்னால வாழ்ந்து வரணும். துணையாக நில்லாதா குறிவோடு சொல்லாதா மயில் வெளியே சின்னாத்தா. மனசெல்லாம் பாலாத்தா வேண்டெல்லாம் தேனாத்தா மஞ்சளிலே பொன்னாத்தா. அம்மா சரணம் தாயே அருள வரணும், தாயே அருள வரணும். செவ்வாழ பட்டழகி முத்தான முத்தழகி முல்லவன பூவழகி. செந்தூர பொட்டழகி. ரேணு ரவிக்கிரன் ததாஸ்து. சாமி சார்லஸ் ஜோசப் ததாஸ்து. தீபா சதீஷ் ததாஸ்து. கங்கா கௌதம் ததாஸ்து. சோமிதா மட்டாருவா ததாஸ்து. ஸ்ரீ நித்ய அனுக்கிரகா சென்றிடு ஆதி கையிலைக்கு சிறப்பொடு உனை காக்கின்றேன். சபப்பு செல்ல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளா. சபப்பு செல்ல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா. சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து, சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து கருணை உள்ளம் கொண்டு நம்மை காக்க வந்தாளாம். அவ மரகதத்தில் திலகமிட்டு மறு கொழுந்து மலரெடுத்து, மரகதத்தில் திலகமிட்டு மறு கொழுந்து மலரெடுத்து சிரத்தினிலே சூடிக்கொண்டு பவனி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா. நாத முடி
ஈயடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே தேவி கருமாரி அம்மனை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே செல்லாத்தா செல்ல மாரியாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி இல்லாத்தா கண்ணாத்தா பொன்ன கண்ணாத்தா கண்ணாத்தா பொன்ன காணாத்தா இந்த ஓம் 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 சோபி ரகுநாதன் ததாஸ்து. தந்தேன் முக்கன் சக்தியும் ஞானமும் 24 மணி நேரத்திற்குள் முக்கன் மலர்ந்து முக்கன் சக்திகளை முழுமையாய் வெளிப்படுத்தி வாழ்வாய். அளித்தேன் வரம் அன்னை பரமேஸ்வரி. ஆனந்தத்தோடு வாழ்ந்திடு. அட்டமா சித்திகளும் அட்ட கன்மமும் அளிக்கின்றேன். முதலில் பெற்றுக்கொள் இந்த முக்கன் மலரும் வரந்தனை. ஓம்
கிருஷ்ணா வேலம்பாடி. ததாஸ்து. மனதை துறந்து நித்யானந்தன் பதத்தை பற்றி வாழ்வு குருவடியில் மட்டுமே, திருவடியில் மட்டுமே என்று தீர்வான முடிவெடுத்திடு. அமையும் உனக்கும் குடும்பத்திற்கும் ஆனந்தத்தொடு பரமசிவன் பதத்தில் கைலாச வாழ்க்கை. மீண்டும் மீண்டும் கைலாசத்தை இழக்காதே. வேண்டிப் பெற்று வந்தாய் இந்த வரத்தை, வேண்டாத மனமாசும் துக்கமும் மாயையும் ஆகாது உன் வாழ்க்கைக்கு. அச்சமும் ஆசையும் குற்றமும் கோபமும் கடனும் கருமமும் மாயை மயக்கத்தால் வந்து சேர்ந்தன. மாயை மயக்கத்தை துறந்திடு, அத்துணையும் அழித்து ஆனந்த நல்வாழ்க்கை. பரமசிவன் பதத்தில் கையிலையில் அளிக்கின்றேன். நல்ல வாழ்வு உண்டு மகனே, நம்பதத்தில் உனக்கும் உன் குடும்பத்திற்கும். ஓம் ஓம் ஓம். ஓம் வீரேந்திரகுமார் சர்மா. ததாஸ்து. அமையும் கைலாசம் நேபாளத்தில் ஆனந்தமாய் இருங்கள். ஓம். திருவேற்காட்டு நாயகியே வீரவல்லீஸ்வரியே உந்தனுக்கு கோடி நாமம். மலைமேம்பாடும் நாயகியே மாரியம்மன் தேவியரே எங்கும் உந்தன் சன்னிதானம். திருவேற்காட்டு நாயகியே வீரவல்லீஸ்வரியே உந்தனுக்கு கோடி நாமம். மலைமேம்பாடும் நாயகியே மாரியம்மன் தேவியரே எங்கும் உந்தன் சன்னிதானம். திண்டுக்கல்லு கோட்டை மாறி திருபுவனம் முத்து மாறி திருவெரும்பூர் முப்பிடாரி திருவக்கரை பத்ரகாளி தஞ்சையிலே முத்து மாறி தில்லையிலே எல்லக்காளி தொட்டியத்து மதுரகாளி தெப்பக்கோணம் முத்து மாறி கொல்கப்பேட்டை நாகதேவி கொல்லக்கோட்டை காளி தேவி அம்மாப்பேட்டை ஆலய மாறி பங்கிப்பேட்டை பத்ரகாளி. திருவேற்காட்டு நாயகியே வீரவல்லீஸ்வரியே உந்தனுக்கு கோடி நாமம். மலைமேம்பாடும் நாயகியே மாரியம்மன் தேவியரே எங்கும் உந்தன் சன்னிதானம். ஓம் ஓம். ஜமீலாட்டிக்கு. ததாஸ்து. சுதர்ஷினி பிரதாபன். ததாஸ்து. புஷ்கலானந்த. ததாஸ்து. ராம்ஹித் சிவநாராயண். ததாஸ்து. மண் குளிர்ந்திடுமே, இந்த மாறி வந்தா மனம் குளிர்ந்திடுமே.
ஓம் சிதம்பரானந்தா. நினைத்ததை விட பெரும் செல்வம் அளிக்கின்றேன், அஞ்சாதே. அன்னை லக்குமி உன்மீது பொழிகின்றாள், நன்மையும் செய்கின்றாள். நற்செல்வமும் நல்ல முறையில் அதை கையிலைக்கு செய்து சேவையும் நன்மையும் நன்மையினால் விளையும் மீண்டும் வரும் பெரும் நற்செல்வமும் பெரும் நற்செல்வத்தால் மீண்டும் செய்யும் பெரும் சேவையும் என தர்மத்தொடு சேர்ந்த அர்த்தமும் அர்த்தத்தொடு சேர்ந்த மோக்ஷமும் அளித்தேன் உங்கள் குடும்பத்திற்கே. நன்மை உண்டு, போய் வா. ஊர்வலம் போவது யாரவளோ, தேவியின் தேரதை பாரடியோ. ஊர்வலம் போவது யாரவளோ. ஓம் மஞ்சுநாதா மகாலிங்கப்பா ததாஸ்து. கூற்றுவன் இல்லை, கொற்றவை காக்கின்றேன், போ. அனில் புத்வானி ததாஸ்து. சத்யபிரகாஷ் ததாஸ்து. தீபக் எஸ் ததாஸ்து. ஓம் நித்யானந்த பிரக்ஞா ததாஸ்து. ஆயிரம் பால் குடம் பூமழை தூவிடும் ஆனந்த பரவசங்கானே. மோனிகா நித்ய நிஷ்க்ரோதானந்த ததாஸ்து. உடல் நலமும் உயிர் நலமும் அளிக்கின்றேன், அஞ்சாதே, போய் வா. ததாஸ்து. சங்கீதா பட்டேல் ததாஸ்து. ஊர்வலம் போவது யாரவளோ, தேவியின் தேரதை பாரடியோ. ஓம் அபரிச்சேத்யானந்த ததாஸ்து. தர்மதரானந்த ததாஸ்து. ஆடி மாதம் அன்னை மாரியம்மனுக்கோர் திருவிழா, கூடி நின்று பக்தர்களும் கொண்டாடும் திருவிழா. ஆடி மாதம் அன்னை மாரியம்மனுக்கோர் திருவிழா, கூடி நின்று பக்தர்களும் திருவிழா. தேடி வந்து அன்பர்களும் பொங்கல் வைக்கும் திருவிழா, தேடி வந்து அன்பர்களும் பொங்கல் வைக்கும் திருவிழா. மதுரையிலே மீனாட்சி அம்மனுக்கோர் திருவிழா, காஞ்சியிலே காமாட்சி அம்மனுக்கோர் திருவிழா. மாமதுரையிலே மீனாட்சி அம்மனுக்கோர் திருவிழா, மாங்காடு காமாட்சி அம்மனுக்கோர் திருவிழா. காசியிலே விசாலாட்சி அம்மனுக்கோர் திருவிழா, வில்லிவாக்கம் தேவி பாலி அம்மனுக்கோர் திருவிழா. சமயபுர மகமாயி அம்மனுக்கோர் திருவிழா, சர்வலோகம் காத்தருளும் சாமுண்டி திருவிழா. சமயபுர மகமாயி அம்மனுக்கோர் திருவிழா, சர்வலோகம் காத்தருளும் சாமுண்டி திருவிழா. மஞ்சள் பூசி மகிழ்ந்திருக்கும் மாரியம்மன் திருவிழா, மங்களமாய் வாழ்வழிக்கும் மாகாளி திருவிழா. மஞ்சள் பூசி மகிழ்ந்திருக்கும் மாரியம்மன் திருவிழா, திருவேற்காட்டில் வாழும் கருமாரி திருவிழா. ஓம் என்ற சொல்லில் வரும் ஓங்காரிணி அம்மா, ஓங்கார ரூபிணியே எங்கள் கருமாரியம்மா. ஓம் என்ற சொல்லில் வரும் ஓங்காரிணி அம்மா, ஓங்கார ரூபிணியே எங்கள் கருமாரியம்மா. சென்னை
ஸ்ரீ காளிகாம்பழம்மனுக்கோர் திருவிழா, கருமாரி அம்மனுக்கோர் சிங்கார திருவிழா, அகிலமெல்லாம் கொண்டாடும் அலங்கார திருவிழா, திருவொற்றியூர் வடிவுடை அம்மனுக்கோர் திருவிழா. தீர்த்திடுவாய் தேவியே, என் நாடும் மாறாது உன் மகிமை தேவியே. தீராத பிணியெல்லாம் தீர்த்திடுவாய் தேவியே, என் நாடும் மாறாது உன் மகிமை தேவியே. வேப்பிலையில் ஆடை கட்டி வேண்டி வந்தோம் தேவியே, ராப்பகலாய் உன்னருளை நாடி வந்தோம் தேவியே. வேப்பிலையில் ஆடை கட்டி வேண்டி வந்தோம் தேவியே, ராப்பகலாய் உன்னருளை நாடி வந்தோம் தேவியே. குங்குமத்தில் குறி சொல்லும் பூலோக மாறியே, வந்து நீயும் எம் குறையை தீர்த்திடுவாய் காளியே. குங்குமத்தில் குறி சொல்லும் பூலோக மாறியே, வந்து நீயும் எம் குறையை தீர்த்திடுவாய் காளியே. உலகமெல்லாம் வாட்டி வரும் நோய் நொடிகள் யாவையும் தாயே நீ உன்னருளால் போக்கிவிடு தேவியே. உலகமெல்லாம் வாட்டி வரும் நோய் நொடிகள் யாவையும் தாயே நீ உன்னருளால் போக்கிவிடு தேவியே. ஆடி மாதம் அன்னை மாறி அம்மனுக்கோர் திருவிழா, திருவிழா. ஆடி மாதம் அன்னை மாறி அம்மனுக்கோர் திருவிழா, கூடி நின்று பக்தர்களும் கொண்டாடும் திரு வந்து அன்பர்களும் பொங்கல் வைக்கும் திருவிழா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம். 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் வெங்கடேஷானந்தா ததாஸ்து. பெரும் செல்வமளிக்கின்றேன், கையிலை திருப்பணி செய், போய் வா. ஓம். முத்துச்சர நட்சத்திரம் தத்தும் நகை சிந்தும் வரம் அள்ளித் தரும் அன்பு கருமாறே, மின்னும் ஒளி மின்னல் இடி கையில் திரிசூலம் என கண்ணில் எழும் அன்னை மகன். ஓம் 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 ஓம். ஓம். சர நட்சத்திரம் தத்தும் நகை சிந்தும் வரம் அள்ளித் தரும் அன்பு கருமாறே, மின்னும் ஒளி மின்னல் இடி கையில் திரிசூலம் என கண்ணில் எழும் அன்னை மகமாயே. ஆடும் கடல் நீரை அள்ளித் தூவும் முகில் நீயே, ஆடும் கடல் நீரை அள்ளித் தூவும் முகில் நீயே. இசை பாடும் இந்த பேதை மனம் நாடும் தெய்வ தாயே, கருமாரி அன்னையே மனம் பாடுது உன்னையே. திரிசூலி தேவியே திரிபுரத்து தென்றலே. சுட்டும் வினையட்டும் படி வட்டம் இடை எண்ணெய் தொட வெட்டும் விழி வீசும் வனக்காளி. சொட்டும் துளி வேர்வைக்கென கொட்டும் மழை மேகங்களை தட்டும் இடியோசை அருள் மாறி. தாங்கும் சொந்த தாயாய் வந்து பாசம் பொழிந்தாயே, தாங்கும் சொந்த தாயாய் வந்து பாசம் பொழிந்தாயே. திசை தேடும் விழியோரம் புது உதயமாகும் தாயே, சித்தம் தனிலித்தம் வரும் சந்தங்களை சொந்தம் என தந்த தமிழ் தங்கச்சிமி தாயே. தத்தும் கடல் தத்தும் மலை முத்தம் இடும் கன்னிக்கரை ஆளும் இளம் குமரிக்கரை நீயே. சித்தம் தனிலித்தம் வரும் சந்தங்களில் சொந்தம் என தந்த தமிழ் தங்கச்சிமி தாயே. தத்தும் கடலத்தும் மலை முத்தம்
Let's start with the Sadguru Vandanam. Nityanandam Jnanandam Paramasukhanam Kevalam Jnanamurtim Dvandvatitam Gaganasadusham Tattamasyadilakshmyam Ekam Nityam Vimalamachalam Sarvadi Sakshibhutam Bhavatitam Trigunarahitam Sadgurum Tam Namami Tam Namami. Let's go through the disclaimers. Security measures. No photography, video, audio recording. Important cautions. What is power manifestation? Let's hear from Bhagwan himself explaining what is power manifestation. All the 25 states of consciousness, when they happen in you, due to your chemicals and hormones ups and downs, it is powerlessness. When it happens in you, out of your free will and consciousness, it is powerfulness. That's all. When you fall into sleep, it is powerlessness. When you enter into sleep, it is powerfulness. When you fall into dream, it is powerlessness. When you decide to dream, it is powerfulness. So I have added the ultimate powerfulness, Turyatita, in your whole being and doing. Manifest all the powers. Understand, power manifestation is nothing but cognitive shift. It is not work. It is cognitive shift. Understand? It is just cognitive shift. It's not work. Work is a 4-letter word. Power manifestation is cognitive shift. Playing with life. Playing with being alive. Static matter, dynamic activity, strategic existence, all these three has no boundary. You are one with it. You are alive in everything. Everything listens to you. Everything decides as you want. Power manifestation is cognitive shift, raising your frequency, not work. Science of our manifestation. Science of our manifestation is authentic, time-tested, scientific, and foolproof. It's a science because it is repeatable and each one of us can manifest the powers. And evidences to support the science of our manifestation. The evidences from the Shastras. Shastra Pramana, the eternal unchangeable truth revealed in the source scriptures, the Vedas and the Agamas. Apta Pramana, Aptas are the Rishis, Munis, Ganas, Nayanamas, Alvar, Siddhas. All of them have manifested all the powers of Paramashiva, who are the authority of Hinduism. All the powers are authentic, time-tested, scientific and foolproof. Apta Pramana. Account of His Divine Holiness Bhagavan Nityananda Parameshivam, this millennium's avatar's personal experience of power manifestation. Bhagavan's very own Leelas, mapping to the Apta and the Shastra Pramana. Shakshi Pramana. Shakshi Pramana are the experience of the millions of disciple, devotees, followers all around the world, initiated by Bhagavan into the science of our manifestation. Pratiksha Pramana. Pratiksha Pramana is the scientific study measuring the effect of being in the enlightened state. Again and again, after each of the darshan, each of the diksha, and all of the blessings that Bhagavan gives each one of us to experience the Parashakti, Paramashiva space in each one of us, why we have come down to planet Earth to celebrate Bhagavan on planet Earth, raising us to the higher consciousness. Bhagavan gives us the opportunity of Kailash Kotiyar manifesting power sessions. Please do not miss these sessions, as these give you the reality, how you exist as Paramashiva. All the boons that you receive, all the blessings that you receive, simply become reality when you align to it. It's like he's giving a pot of gold and giving the key, and you need to just open it and experience it. If you just hold on to the key and the pot, nothing is useful to you nor anyone. The very space for us to get in completion and manifest as reality is the space of Paramashiva in each of us to see and experience the auspiciousness that Devi has just showered on us. Let's go to the Shastra Pramana.
The Shastra Pramana are the eternal, unchangeable truth revealed in the source scriptures, the Vedas and the Agamas. This is from Spandakarika, section 3, Vibhuti Spanda 3.4, 3.5. भावितः तथा यत्परमार्थेन येन यत्र यथा स्थितं तत्तथा बलमाक्रम्य न चिरात् सम्प्रवर्तते. This is from Spandakarika for the power of the spiritual reference for the power of manifestation of the measuring of the manifestation power of teleportation. Bhagavan Paramashiva beautifully says in the power, the Sutra, Spandakarika, section 3, Vibhuti Spanda, Sutra 3.4, 3.5. Bhagavan Paramashiva says, indeed, just an object or static matter, which in spite of all the attentiveness of the mind is perceived and seen indistinctly at first, then appears and manifests more distinctly and clearly when observed with the strength of one's visual power. So, when the yogi restores the power of spanda, spanda is the dynamic activity, in its highest essential nature of oneness with Paramashiva, then whatever things or objects or ideas, which is the state matter, exist in the highest dimension in whichever form, in whichever place or time, in whichever state or dimension, that thing or object at once appear and manifest in that very way by the nature of strategic existence. How beautifully Bhagavan explains the static matter, Paramashiva, the dynamic activity, the Parashakti, constantly manifesting as our reality, and strategic existence. Such a beautiful space of the power of will. Whatever Bhagavan beautifully explains the how is life predetermined or free willed. He says when we are caught up in our delusion, the outer world, constantly thinking that is the reality and we can experience that. If we understand only the outer world, then it is predetermined. When we understand there is something more, the consciousness space in all of us, as Paramashiva space in all of us, Parashakti, manifesting our life, then it is free willed. Shiva Sankalpa, Mama Sankalpa, that is the ultimate free will where we can manifest all the reality as Parashakti, as Paramashiva. Even your body, which is functioning with such complicated system, which cannot be even replaced with a external instruments like digesting your food into blood, we still have not found in science, but your body does such an amazing possibility. Even the breathing that you're having is an amazing possibility. Bhagavan says if I can do all that function and making your body run, your brain run, and all the parts function, why can't I move a matter from one area to another? It's more simple than that, than making you function in all these ways. So if he can do this, he can manifest as that reality also. We are so stuck with our body and the mind, the planning, the identity that we carry. Bhagavan beautifully says, be like a child. How the child, when it gets angry, it gets upset, it gets throws tantrum and gets disturbed, but it is in such a pure space that it does not hold back anything. The next moment it has forgotten that and moved on. It does not carry over from the past. We only carry over from the past and destroy everything. What is available for us every moment, a pure completion space, a completion space where you can manifest your consciousness as your reality, that Paramashiva can manifest through you if you are in the oneness space of Paramashiva. Holding that oneness space again and again is the ultimate space. The Kungli Kalaya Nayanar, he did only one thing, just give the incense to the Lord Shiva. All he did in his life. Continuously he was doing only that smallest task, but such a beautiful and intense task.
And when he had no other money, and because he did not go to work, he just went to temple every day, he still did the same thing. And his wife finally gave all the jewels to him and said, at least now buy everything. And when he was going, he saw the incense person and he got all the incense stick from him, even the last money that he had, and went to the temple and started enjoying all the incense stick for the Lord. But what happened, the space that he was enjoying so much, Paramashiva went to his house and bought whatever he wanted and much more, filled the house with auspiciousness. When you surrender to the ultimate space of oneness, enjoying the Paramashiva space in you, again and again, you will see a big breakthrough happening in you as the reality. And simply that will be the most auspiciousness that you can experience. Beautifully, Bhagavan gives the Apta Pramana. Apta Pramanas are the Rishis, Munis, Ganas, Nainamas, Alvars, Siddhas who have manifested all these powers. Here you can see how they had on the 23rd November the Jayanti of Baba, and they had to feed. They made food only for 88 people and then started chanting the Gayatri 1008 times throughout the night, and they fed 500 people next day. This has happened many times in Adi Kailash. Just the Annadan will keep on going. Where the food comes, nobody knows. The beautiful space, all these avatars is showing us again and again that if you are in the oneness, simply the manifestation happens as your reality. You do not have to do hard work. All you need to do is only the conscious work, being in oneness with Paramashiva. And here you can see Baba just from the empty pot, materializing vibhuti, gold chain, and offering on the deity. The pot is completely empty, and you can see he is materializing the gold chain also. All this is possible. There's no handshake, there's no nothing. If you see under the CT scan, it simply appears and just materialize from nowhere. That's why science is still trying to catch up how these are possible. But that is beautifully explained how the quantum the works, and simply that is possible how these quantum can manifest as reality in different ways. And Atma Pramana, Bhagavan himself materializes from the deity of Singapore deity, the Vibhuti and the Kumkum that Bhagavan explains. And the Prana Pratishtha, along with the Prana Pratishtha of Durga Devi, we also had Prana Pratishtha of Nityanandeshwara, Nityanandeshwari and Nityananda in Singapore. The Singapore deities were consecrated, the Prana Pratishtha was done, and after the Prana Pratishtha I said Kumkum and Vibhuti will materialize, and it has already started materializing on the deities. Means the Prana Pratishtha is done, the process is complete. Beautiful. Now the Singapore temple and Sangha will happen beautifully, and Nityanandeshwara, Nityanandeshwari and Nityananda who are now gracing the Singapore will bless the whole Singapore. Blessings to whole Singapore. They will cause all your space into reality and all the auspiciousness. They will bring all the auspiciousness. Now you will see, simply they will do the completion for everyone. Anyone who does completion in the presence of those deities will become completely complete. All their prayers will be answered. The space will be made into reality. They will become a powerful energy center for Singapore. Blessings. So beautiful how these are materialized. We can see the teleportation from one Meru has moved into the other. The devotee has beautifully shown us in the picture. The Shakshi Pramanas show us that these are possibility that everybody experience in the oneness space of Paramashiva. Now let's go to the instruction for manifesting the power of teleportation. You can arrange the cups with Jnananjan, or you can have turmeric, kumkum, vibhuti, or the basma ashes,
or sandalwood paste, whatever it is available, you can have it in one set of the cups. Even liquid is perfectly okay. You can have honey or rose water. And the other side, make sure the deity or the padukas or the cups that you're having, completely it is wiped, and there is no way you take a couple of pictures and see in a couple of angles, so that there is nothing in those cups or anywhere near the deity, around it, under it. We have seen many times you get up and then you see some pearls just falling over from your lap. And these are things which we have seen many times. It happens, and so many times in the inner awakening program, many have experienced all this as reality. So make sure everything is perfectly clean and take some pictures, and if you can start recording the video, that's phenomenal. If you have the kantamala, you can take the Jnananjan from the kantamala and apply in the third eye and your temples, the 3 points Bhagwan is beautifully showing us. And sit straight with your head, neck and spine in a straight line. Visualize Paramashiva in your third eye, Parashakti, her beautiful smile, her eyes, just her eyes can melt you into oneness with Paramashiva. Absolute unclutching from the outer world. We are always thinking the body and the mind is the one which is getting all the attention, and that is what you're living out of. Bhagavan says only 5% we live out of mind and 5% out of the body. Even while we are sleeping or deep sleeping, we are not using this body nor this mind. It's randomly happening inside us. When we understand there's something more than this body and the mind, which can never get fulfilled because it is in the dream. If you eat an ice cream in your dream, will you be fulfilled? You will not. Or you get hurt in the dream, will you go to hospital? No, you will not. That's exactly what Bhagavan is saying. All that we are experiencing and all that we are seeing is in a dream, in a different level of dream. But if you wake up from this and understand you are Paramashiva, you are in the quantum space, how it happens as a wave, how it happens as a particle, and simply it can pass over anything, it can manifest anything, and that's what who you are. And you're wholly connected with anything and everything in the cosmos. So you can download anything, you can push anything, manifest anything, you can create anything. All that happens when you realize that you are not just the body and the mind, but you are Paramashiva, and that can be achieved when you are constantly holding the space. I am Paramashiva walking, I am Paramashiva drinking coffee, I am Paramashiva reading this book, I am Paramashiva listening to Parashakti, everything, feeling the oneness with everything. And simply you see the Paramashiva space in everybody. Beautifully, Krishna says to Uddhava, Uddhava says, give me one thing which will work. He says, see everybody as Krishna, that's it. It's everything that exists is Paramashiva manifested as Parashakti. The static matter, dynamic activity, and your strategic existence becomes one and the same with when you are in the oneness with Paramashiva, simply manifesting the highest intelligence. The intelligence knows what to manifest. You do not have to check on it. You don't have to tell it. Nothing is required. All you need is simple integrity and simple obedience. That Bhagavan, whatever he says, immediately, do not take chances. Do not bring logic, but just do it as Bhagavan wants it. Because that is the right way to do something, and the easiest, shortest distance to manifest your reality is the gratitude space. Hold that as oneness space and manifest whatever Bhagavan is giving you as prasada. All the auspiciousness starts downloading in each of us when we start manifesting these powers, even a little bit. Even your Kundalini energy is up. It's simply the bringing more and more auspiciousness to you. So intensely chant the Mahavakya, which brings down our TPS, and experience the oneness with Paramashiva. Constantly chant the Mahavakya till it becomes Achapa Chapa. Achapa Chapa is something you do not use your tongue to make the sound, but it just starts resonating in your throat. So continuously hold to the center of the Achapa Chapa, the chanting Mahavakya, and simply it will become Achapa Chapa in your throat. Even while you're driving, you're drinking coffee, or you're working, just put the background music as Mahavakya and see the difference that is happening. We have so many scientific study how mantras changes our reality. And chant the Mahavakya
If you're just listening to it, there's one level, but if you're chanting, you are in a next level of manifestation. If you're listening, that gives one result, but if you're chanting loudly from your navel center and listening, something else starts happening in you. The beautiful space of oneness manifest as reality. Beautiful, the oneness capsule literally lets us to entangle with a higher consciousness in a higher space and manifest our reality. So let's sit straight, bring the awareness to your third eye, start chanting the Mahavakya and hold Parashakti, how Bhagavan said, with her 25 heads and 75 eyes and 50 hands, blessing everybody, grazing everybody, and enjoying everybody, just overflowing with the love, unconditional love. Hold only that space of Paramashiva, Parashakti in you and see the auspiciousness, all of you all over the world, manifesting the ultimate power of oneness. Simply will manifest all your reality, not just this teleportation, but your own reality as your health, wealth, and completely bliss. Let's start chanting the Mahavakya a few minutes for the first cycle, and let's start the video recording. Sit straight and start chanting the Mahavakya intensely. Nityananda Paramashivam. Om 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 Nityananda Paramashivam. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nityananda Paramashivam. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us.
Let Paramashiva overflow, manifest the powers in all our third eye. Om Jnananda Paramashivam. 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 Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up. Om Jnananda Paramashivam. Om Jnananda Paramashivam. Om Jnananda Paramashivam. Om Jnananda Paramashivam. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Jnananda Paramashivam. Om Jnananda Paramashivam. So beautiful. Whoever has manifested, just take a picture of the manifestation, the prasada. These prasada are so valuable. It has just
materialized as prasada in another place. So you can apply this on anybody who is struggling with anything, whether it is health issue or relationship issue or any other thing, that even a job or anything that they want the breakthrough. Simply these DNAs are from Paramashiva. Simply can cause a reality, higher reality. And you being in that space and manifested even a speck of it, they are putting billions of dollars in NASA to do something what you're doing with a cup of coffee or a cup of chocolate. Just being in the oneness and experiencing the Devi and manifesting these powers. So many of you have shared today that you have manifested these powers. That's extraordinary. That all that is Devi's presence is really felt by each one of you. If you feel Devi's presence, how if she sits in front of you and talks to you, how you would feel. That's exactly how you are in oneness with Paramashiva. You are feeling Devi as part of you, as yourself, manifesting as reality. The more you feel that, more you are the core of you, who you are. And understanding the signs again and again, going into that space and experiencing the bliss and manifesting as powers reiterates that we are consciousness, we are Paramashiva, Parashakti, manifesting as the reality. Each one of us, how Bhagavan says, he is the sun, the rays are all equally powerful and manifest as reality, how the sun is doing it. And exactly how, if you align ourselves to the higher reality, we will be able to manifest much more and much higher space of reality that we are come down to experience. Only thing, we need to drop the few things that we are trying to hold on to justify our identity. When we drop that and simply surrender, every time we are stuck, surrender to Bhagavan's lotus feet, that gives the more and more conscious space, more intelligence for us to have a breakthrough. Only surrendering works in life. Surrendering that identity that you hold is what you need to surrender. Then you get, how you go to a country, you surrender the passport and you get a stamp of the new thing. That's exactly how Bhagavan is giving us the higher space of consciousness when we surrender our identity which we lived so far. How from a school you go to college, it's completely different. From a college you go to an office, it's completely different. From an office you get married, it's completely different. Each identity that you're holding is, you have to give away the other identity. You do not crawl on the ground, you do not behave like a school kid when you go to college or you're married. That's because you have dropped that identity. Same way, you are Paramashiva. All the Siddhas and Munis and Ganas and all of the Nayanas have manifested these powers. You can drop the identity and live as a king. It's not that you're going to become some sadhu in some place. You are going to experience the highest consciousness by manifesting Bhagavan himself, the core of him. The core of you is nothing but him. He is manifesting. If we are so intelligent to grasp him, he is more intelligent to manifest through us the presence of Paramashiva. So hold that as oneness. He is more intelligent than me. Don't, that's what he says. Don't tell me how big your problems are. Tell the problems how big I am. If the elephant jumps in an ocean, nothing happens to the ocean. So tell how big ocean is, not how big elephant is. All your problems disappear in the deep sleep. Same way it can disappear, not only disappear, manifest as auspiciousness when you understand you are Parashakti. Again and again, hold that very strongly inside you, and simply you will see that you will be overflowing with such beautiful reality, auspiciousness in your life. Let's hold that powerful cognition and start chanting the Mahavakya for the cycle 2 and manifesting the powers of teleporting. You can wipe that place and start recording again for experiencing the teleporting prasadas from Bhagavan himself. Let's sit straight with the head, neck and spine in a straight line and start chanting the Mahavakya, holding Parashakti in your third eye continuously and doing it intensely. Be here for a few minutes. Do not take your cell phones and gadgets for a few minutes. Switch it off and chant the Mahavakya.
To experience Parashakti, even on your gadgets, it can materialize. So don't touch it. Let it be there. You be here right now. Experience the oneness with Paramashiva. Nityananda Paramashivam. Om 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 Nityananda Paramashivam. Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour, let the Varni open up, manifest in all of us. Let Paramashiva overflow, manifest the powers in all our third eyes. Om Nityananda Paramashivam. 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 Om Nityananda Paramashivam.
Let Paramashiva's third eye manifest in all our third eyes. Let the Amrita pour. Let the Om Nityananda Paramashivam. 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 That's a beautiful space that you have experienced, manifesting the powers of teleportation. Whatever Bhagwan has given as prasada and the beautiful space that you are in, just have the deep earning and gratitude and share it in tinyurl.com/powermanifestation. Why should I share if I manifested all these powers? It's like you have a pot of gold and you have a key. Unless you use it, what is the point? All these power manifestation is to make you Paramashiva, and only thing you need to understand is you sharing with others again and again, telling the world that you are Paramashiva will only make you Paramashiva. It's like I am rich, but nobody knows I'm rich. What is the point? That you have to be in the space of manifesting the wealth as reality. Then you are living a luxury life. Same way, if I just lock up under a pillow, there's no use. Unless you are more and more telling the world that you are Paramashiva, this is the powerful cognition, and these are the manifestation that happened. Again and again, your words are who you are. What we eat is our body. What we speak is our mind. Constantly, that is by chanting the Ajaba Japa, all the process is given for us to become the Paramashiva. And this is easiest of all. Just going and sharing in the Facebook and tagging to your friends and family. Put it in your local groups and local social medias. That's also perfectly fine. If you can share it in tinyurl.com/power manifestation and thank Bhagwan for what he's showering. Devi just spending 2 hours every single day and showering on us and giving us boon, clearing our karma, uncompassionable, uncompromised compassion, overflowing the love for each one of us, micromanaging each one of our life. And you can see meticulously doing it again and again and again, year after year, centuries after centuries, so dedicatedly. That space, thank Bhagwan for all that showering. And because we are here till the end of the manifestation to experience this, we are the blessed ones. Do Anga Pradakshina for yourself also for manifesting these powers. Simply only if you are supposed to be as your predetermined and free will, you are blessed with these spaces to manifest in the Kailash courtyard. Whoever it is who is coming to Kailash courtyard will manifest the powers of Paramashiva, Bhagwan has said. It's like a temple. You go into the temple, whoever it is, whether they believe or not, it simply manifests as reality because the space, the temple, higher frequency it is, it simply projects as the reality. Same way, click on the dollar sign, offer anything that you can. Do not judge by, oh, why should I give $1? It's a money. Why should I pay some for something? This is not a fee. This is not a pay, but contribution. How you contribute to others' life as powerful cognitions and power manifestations, videos and clippings and all that details. Same way, contributing as currency.
as your donation expands your Kailasa in your inner space. It's not going to do anything in the outer world. These things cannot buy anything in the outer world much, but something it can do phenomenal in your inner space. That is why simple integrity, simple obedience makes us into the highest reality. Small things makes our life, not big things. How breath is very small but runs your whole life. So understand these small instruction from Bhagavan to manifest our reality is a blessing, is a boon. Don't miss any of the instruction and simply be in that oneness space of Paramashiva to manifest all these. In a deep gratitude to Bhagavan with the earning space, let's thank Bhagavan and surrender all this powerful cognition and powers to Bhagavan's lotus feet. Whenever you offer to Bhagavan's lotus feet, you expand in the consciousness as higher reality. With that, thanking each and every one of you who are staying back to manifest the powers and receive the prasada. Thank you so much. Please, your photos and videos are really, really appreciated. And please share it in tinyurl.com/powermanifestation. And thank you for contributing. Anybody who is offering, thank you so much for contributing to Kailasa. With that, let's end the session with a Purna Mantra. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरि ओं तत्सत् सर्वं भगवते श्री नित्यानंद परमशिवं पादुकार्पणमस्तु ॐ Nityanandam. Thank you so much for staying tuned to the Power Manifestation session. Stay tuned for more information in the next session of Kailasa, manifesting all the darshan, pre-satsangs and all the testimonials, and finally Bhagavan's darshan and Power Manifestation session. Thank you, Nityanandam. परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम् ॐ
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम् नित्यानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलम् अचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। Nityanandam, I offer my humble obeisance, my humble pranam at the divine lotus feet of the Supreme Pontiff of Hinduism. And I'm welcoming all of the viewers who are gathering up with us today
for the most auspicious Devi Parashakti Akashic reading, the Devi Parashakti Bhava Samadhi Darshan by the Supreme Pontiff of Hinduism, Jagadguru Mahasannidhanam, His Divine Holiness, Bhagavan Nityananda Paramashivam. Today, as we go day by day, and India is enduring one of the most worst national tragedies, and the whole world is watching. Global citizens of India and people who are supporters, loving family members are worried to see the state of the Indian economy collapse, the Indian healthcare system overwhelmed, and the people of India suffering so much of grief. It's at this time that Devi Parashakti, the divine cosmic mother, embodied in the form of the Supreme Pontiff of Hinduism, Jagadguru Mahasannidhanam, His Divine Holiness Bhagavan Nityananda Paramashivam, is empowering each and every one, the humanity itself, with His grace and blessings, with the supreme knowledge, the Akashic reading, and a newfound energy in order to tackle the challenges and the turmoils that life is bringing day by day, minute by minute, for so many people. Of course, over the last 1 year, since the beginning of this coronavirus pandemic, and the world has seen so many deaths, so many tragedies, and not only that, not only coronavirus, but an increase in the effects of global warming, the tragedies of political and social chaos and upheaval within society, and so many more different accidents, if you might call them that, or different upheavals, different riots that are happening as we see literally the world unfold and society break down. The Supreme Pontiff of Hinduism has been working 24/7 to ensure that all of Kailasa services and contributions are able to be reached to the entire humanity, to every single person on planet Earth. I invite all of the new viewers who are watching today to explore the contributions of the Supreme Pontiff of Hinduism. You can see literally day by day account of the Supreme Pontiff of Hinduism, his life and his work at nityanandapedia.org. And just over the last 1 year, the Supreme Pontiff of Hinduism has continuously been opening new levels of contribution services of Kailasa to the whole humanity, bringing the greater sciences of Hinduism to be benefited for each and every human being. Whether it is the Pache Patani Vratam that the Supreme Pontiff of Hinduism led humanity in March of 2020, just as we were seeing the whole globe go into lockdown, or even the Pache Patani Vratam of this year, which the Supreme Pontiff of Hinduism did for 35 days. That is an intense, prayerful fast, worshipping Mahamariamman, the Cosmic Mother, which ultimately concluded, climaxed in the Akashic reading of Devi Parashakti, having done 35 days of fast for humanity, not eating, only eating the raw foods and a strict diet as per the Samayapuram procedures. The Samayapuram Mahamariamman temple is an ancient temple in India, and the Mahamariamman temple there is the source of the Pache Padani Vratam, a extremely intense fast that Devi herself partakes in when the humanity is in need. She takes part in a fast in order to bring about healing for the whole planet. So the Supreme Pontiff of Hinduism had partaken in an intense fast for 35 days in
March of this year, and it concluded with the beginning of Devi Parashakti Akashic reading. The intensity with which the Supreme Pontiff of Hinduism himself had started this path manifested in Devi Parashakti herself, manifesting in his form and making herself available to the whole of humanity and healing humanity through numerous blessings, grace, through supreme knowledge and guidance in so many people's lives every step of the way. Devi Parashakti has literally healed so many people from coronavirus, has helped the people who are looking for jobs now and are searching as the unemployment rates across countries are skyrocketing, and is also helping the people who are desperate to find safety, to find relief in the intense turmoil that is ongoing in our surroundings. As the whole world is plunging into more and more deeper suffering, the Supreme Cosmic Mother, Devi Parashakti, is herself guiding by manifesting through the Supreme Pontiff of Hinduism, and every single day conducting the Devi Parashakti Akashic reading. The Supreme Pontiff of Hinduism even says that the Devi Parashakti, she does not read Akashic reading, she doesn't read the future, but she literally sees what is there and manifests exactly what you want, creates your future. If you want Devi Parashakti to be the co-creator of your reality, the divine feminine energy who literally bursts the entire universe to be a part of you birthing your new future, this is the program for you. Every single day, the Supreme Pontiff of Hinduism has been making himself available so that Devi Parashakti can express herself through his form, through his words, through his divine energy and presence, and permeate through even the digital screens and even the farthest distances, and make whatever you want manifest into reality. The Devi Bhava Samadhi Darshan is a unique program offered by Kailasa that is been actively helping and uplifting, empowering people with the divine grace of the Supreme Pontiff of Hinduism, Devi Parashakti herself, and giving people newfound energy, infusing people with so much of energy, inspiration that they have lost through the ongoing pralaya, the ongoing destruction that has been happening across the world in so many different forms. Many of you are watching this live stream daily through lockdown, while being in lockdown, while seeing the world literally catch fire, not being able to recognize even the neighbors who you're living around, not being able to recognize the world as it once was. And if you are in a situation in your life where you're looking for the next breakthrough, you're searching for a break in the patterns of suffering, fear, being unable to manifest what you want into reality, then this is the program for you. The Devi Parashakti Akashic reading is a very beautiful program offered entirely free of cost through so many different platforms on social media by the Kailasa digital ecosystems, and it is a way for you to experience the Diksha and Darshan of Devi Parashakti herself. Today in this program, we will be learning who is in fact Devi Parashakti and what are the powerful cognitions that she embodies. What are the cosmic principles
which she embodies, represents, and makes manifest in your life. And how exactly can we manifest those powerful cognitions in our lives? How can we harness the divine knowledge of the divine feminine consciousness and manifest what we want in our life? And for those of us seeking more, seeking a breakthrough, this is the program where you can literally sit in the divine presence of the avatar as Devi Parashakti herself. The Devi Parashakti Bhava Samadhi Darshan is what each and every one of us is awaiting in a few hours. And you can ask your questions, request blessings in any of the four social media platforms, including Facebook, Instagram, Twitter, YouTube. And at these four major social media platforms, you can ask your questions, request blessings to Devi Parashakti, and you will have the opportunity to have the grace of the divine cosmic mother herself in your life. And we have had so many people share at this very platform itself on the amount of breakthrough that Devi Parashakti has given, the amount of healing energy that she pours with just, even if she says your name and says Tathastu. The Supreme Pontiff of Hinduism, as he beautifully describes, Devi Parashakti is extreme simplicity, extreme compassion, as she always gives whatever she wants. And even if she is ferocious, if you just complete and you recognize the pattern which she is pointing inside of you, and you break that pattern, then you will manifest exactly what you want. Devi Parashakti herself will take care and bless you for whatever you want and manifesting the reality. This is the opportunity you have at your hands during this program. Today we'll also be understanding what is Bhava Samadhi Darshan. What does it mean? What will we experience? And what is the scientific background behind the Devi Parashakti Bhava Samadhi Darshan? Bhava Samadhi Darshan is a very powerful, ancient method of connecting to the divine cosmic beings of Sanatana Hindu Dharma. And the Supreme Pontiff of Hinduism is reviving this beautiful method of connecting to the cosmos, connecting to the divine gods and goddesses of Sanatana Hindu Dharma through the avatar, through the Nija avatar, and receiving their blessings, receiving their energy and guidance in our lives, and ultimately manifesting the super conscious breakthrough. As we are in this world today, as we are seeing countries come at war with each other once again, families torn apart because of misguidance and the just misunderstanding, and so many millions of people affected by coronavirus, people who are in power not playing the role of responsibility that they have, and ultimately completely disregarding the lives of so many millions of people. As we are seeing this reality manifest in front of us, we are pressed to a situation where we need a superconscious breakthrough. We need a strong, powerful force, a strong guide to help us manifest our higher reality. In fact, in the year 1978, the Avatar, the Supreme Pontiff of Hinduism himself, descended on planet Earth for this very purpose. And we can see over the years how exactly, for attending to the entire humanity today, the Supreme Pontiff of Hinduism has worked day in, day out for the last 27 years. And before that, been manifesting the purpose of his life, which is the revival
of Kailasa. How this happened, the way that the Supreme Pontiff of Hinduism has been literally spiritually guiding the whole universe during this pralaya, and also practically as a leader of so many millions of people, as just a down to earth loving being. The Supreme Pontiff of Hinduism has been giving opportunities literally that is saving so many lives. How this is happening, how the Supreme Pontiff of Hinduism is doing both, and spiritually and down to earth, down to the practical, tangible results. How he's doing this, we'll be also seeing today during the program as we go forward. Before we go further in today's program, we'll have a short break and get right back to you. There are some great spiritual sciences unique to Hinduism. Subtle, otherworldly, but definitive sign. Manifesting the cosmic beings in Archavatara, deities in Nijavatara, living incarnations is possible. Understand? Kriya Pada of Vedas and Agamas elaborately explain the whole science of making the cosmic beings manifest in Archavatara, deities, and Nijavatara, living incarnation, both. During the Bhava Samadhi Darshan, literally those cosmic beings manifest through this body. Just like how they manifest in Archavatara, deity, they manifest in Nijavatara, Pratyakshavatara, and give you all the boons you ask, bless you. You see, each God is an independent intelligence to lead you to enlightenment. Each God is a bridge for you to achieve the Shivatva, the ultimate Shiva consciousness. Krishna is the bridge for you to achieve the Krishna consciousness. But the Shiva consciousness, Krishna consciousness, all consciousness is one and the same. Ultimate consciousness only. So that energy itself completely expresses. Just like Radhika, when I see my own sweetness in the mirror, I become eager to taste it. I find that the only way to relish this sweetness is through the constitution of Sri Radhika. Bhava Samadhi Darshan is a window to the infinite expanse of consciousness, allowing us to glimpse the formless in a way that we can understand. It cleanses the karmas of lifetimes. It awakens our biomemory to the space of Paramashiva, the ultimate consciousness, and creates a deep and lasting transformation in us. Yes. So after that short break, we will be now entering into the introduction for the program. Let's first understand today's session and what will we cover? What is in store for us in the exciting program ahead of us? First of all, today we'll have an introduction to the
Today we'll have an introduction to नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द Yes, sorry for that technical glitch. We just wanted to make sure that the slides are available for each and every one of you to understand as we are starting today's program. So let's understand first what today's session will cover and what we have in store. First of all, each and every one of you will have the proper introduction to the program. Let's cover the basics first, like what is exactly Bhava Samadhi Darshan, what happens during Bhava Samadhi Darshan, and in fact, for many of you, those of you who don't know, it is a science, it is a reproducible science that actually transfers the enlightenment energy. So how that works, we will be understanding and getting to know. Then further in the program, we will be able to witness, be a part of the demonstration of the extraordinary powers of third eye. And why we are doing this is ultimately to show the possibility of each and every human being as they are going to be initiated today. What you can be initiated into with immense blessings, and the initiation from the Supreme Pontiff of Hinduism is manifesting the Shaktis of Paramashiva. So we'll be able to witness the demonstration of the extraordinary powers of third eye, which is always an exciting thing to be a part of, no matter how many times you see, because always it is an amazing process to see, and ultimately being in the very presence of even someone who is manifesting the powers is such a powerful presence to be in, as that literally is Shakti Nipada. So the next thing after that, what we'll be doing is understanding who is Devi Parashakti and what are Akashic readings. Then we'll be understanding how we can benefit by attending and experiencing the Akashic reading session. And finally, we'll be having the most awaited darshan and diksha of Devi Parashakti, herself manifesting through the Nija Avatara of the Supreme Pontiff of Hinduism, Jagat Guru Mahasannidhanam, His Divine Holiness Bhagwan Nityananda Parameshwaram. After the whole program, as after that, the Diksha and initiation, after having that literally in the presence, the powerful presence of the Avatar, we will have an opportunity, a guided session to manifest the extraordinary powers of third eye. And it's just a matter of one initiation, and you can start manifesting Shakti. So many people join in this guided session with a trained Acharya who has been the medium through which so many millions of people have connected to
to Swamiji, connected to the Supreme Concept of Hinduism, and started radiating those powers. Request the slides to be projected once again. Yes, so as we are going into the introduction to the program, let's first understand the Bhava Samadhi Darshan. What is Samadhi? Samadhi means one with the source, and Bhava means attitude or aspect. The Bhava Samadhi means being one with the source through this aspect. The next slide, please. The aspect or bhava you choose, through that bhava, being one with the source, samadhi, is bhava samadhi. Knowing this aspect or bhava is ultimate, adi, and being in oneness, sama, with that is bhava samadhi. The next slide. Bhava samadhi awakens your kundalini shakti, which is the latent potential energy in every human being. Awakening of kundalini shakti results in extraordinary abilities expressing through us, like third eye awakening, ability to do remote vision, ability to scan anyone's body, levitation, teleportation, and materialization. And in fact, after the Bhava Samadhi Darshan that we'll be experiencing today, we will have an opportunity to start manifesting these very extraordinary powers. So how this actually benefits you, how this actually works on your system, is the influx of superconscious energy. One, visibly slows down the aging process, and second, improves the immunity to disease. With increasing levels of coherence and whole, and with so much of energy being infused into the system, the whole brain comes alive and turning into a superconductor of conscious energies that heal, empower, and transform our lives. And it is a scientifically proven, demonstrated science that we're talking about here. That having the darshan, or even a glimpse, brings lasting transformation in us, and it's cleansing lifetimes of karmas and raising you to the next level of superconscious breakthrough. It's literally like hitting the reset button on your being. The Bhava Samadhi Darshan is literally where we are mirroring the neurons of that of the avatar. And this is all substantiated in a phenomenon called mirror neurons. Mirror neurons activate and process all the observed movements of information of the avatar just by seeing, just by observing, just by doing what your eyes do. And that is, our entire body silently and without movement recreates what is happening distances far away, experiencing the superconscious energy radiated by the avatar. Now let us understand the Akashic reading, the cosmic archive. Akashic reading is not a prediction. It is a reading from the cosmic archive. There is no such thing as past, present, and future.